இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நேற்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் வாசகத்திய தொடக்கத்திலே பேறு பெற்றவர்கள் யார் என்ற அந்த வழியிலே இன்று நாம் இந்த உலகிற்கும் இந்த மண்ணுலக வாழ்விற்கும் உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க இறைமகன் இயேசு அழைப்பு விடுக்கின்றார். இந்த நற்செய்தியை நாம் பல்வேறு இடங்களில் வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே இதை யதார்த்தமாக நாம் உணர்ந்திருப்போம். இந்த நற்செய்தி வாசகம் நம்முடைய குடும்ப வாழ்விலும், குருத்துவ வாழ்விலும், துறவற வாழ்விலும், சமுதாயத்திலும் இது ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிலையாக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அமைந்திருக்கிறது. இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மண்ணுக்கு நாம் இந்த உலகில் உப்பாக இருக்க வேண்டும் அழைக்கின்றது. இந்த உப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் சுவையை கூட்டக்கூடியதாக இருக்கின்றது. வாழ்க்கைக்கான எல்லா நிலைகளிலுமே சுவையற்ற மனிதர்கள் மத்தியிலே சுவையை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது எந்த நிலையில் இருந்தாலும் சுவை என்பது பிறருக்கு ஒரு நல்ல ஒரு நிலையை தரக்கூடியதாக இருக்கின்றது. இது சமுதாயத்தில் மறைந்து நின்று நாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலை. நாம் இந்த சமுதாயத்திலும் சரி அல்லது ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் மறைந்து நின்று நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு அழைப்பு தான் இந்த உப்பு. இந்த உப்பினுடைய சுவை மகிழ்ச்சியையும் அன்பையும் அமைதியும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். அதேபோல் இந்த உப்பு என்பது அழுகாமல் காக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பொருள் அழுகாமல் இருப்பதற்கும் அதை நாம் பேணி காப்பதற்கும் இந்த உப்பு பயன்படுகிறது. அதை தான் நாம் திருப்பலி நேரங்களெல்லாம் இந்த உப்பை ஆசீர்வதித்து இந்த தண்ணீர் தெளிக்கும் இடமிடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வதாக என்று நாம் ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் உப்பின் தன்மை தீயவற்றை அகற்றக்கூடியதாக இருக்கின்றது, நம்மை காக்கக்கூடியதாக இருக்கின்றது. அழுகாமல் இருப்பதற்கு இந்த உப்பு பயன்படுகிறது. அதேபோல் நாம் நம்முடைய பாவ வாழ்வில் நாம் விழுகின்ற பொழுது நம்மில் இருக்கின்ற அந்த பாவ வாழ்வு அழிக்கப்பட்டு தூய வாழ்வு வாழ்வதற்காக இந்த உப்பாக வாழ அழைப்பு விடுக்கப்படுகிறது. மூன்றாவது, அடையாளம் காட்டப்படாமல் இருப்பது இந்த உப்பு. இது ஒரு அடையாளம் அல்ல, இது கரைந்து போகக்கூடியது. இது கரைந்து போகின்ற அந்த நிலையில் அது கரைந்து தன்னை மறைத்து கொண்டு சுவை தரக்கூடியதாக இந்த உப்பு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது, சுவைக்க முடிகிறது. ஏனென்றால் இந்த உப்பினுடைய தன்மை நம் வாழ்வில் நம்மில் இருக்கின்ற நான் என்ற தற்பெருமை, சுயநலம், புகழ்ச்சி அனைத்தையும் நாம் மறைத்துவிட்டு நன்மை செய்யக்கூடிய நிலையில் மறைந்திருந்து நாம் இந்த நன்மையை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். இரண்டாவது நிலையில் உலகிற்கு ஒளியாக இருங்கள் என்ற அந்த வார்த்தை மறைக்க முடியாத சாட்சிய வாழ்வு நாம் வாழ வேண்டும். நம்மில் இருக்கின்ற சாட்சிய வாழ்வு மறைக்க முடியாது. அது ஒளியாக நம்மிலிருந்து ஒளிரக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்றைய கால சூழ்நிலையில் ஒளிர்கின்ற மக்களாக இருந்தாலும் அந்த ஒளிர்கின்ற மக்கள் மத்தியிலே எப்படி வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது? நானும் அந்த ஒளியின் மக்களாக வாழ்கிறேன் என்று சொல்வதை விட அந்த ஒளியின் சாட்சிகளாக, ஒளிக்குரிய மக்களாக நான் வாழ்கின்றேனா என்பதை உணர்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த ஒளி இருளை அகற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது என்னில் இருக்கின்ற இருளை அகற்றுகின்றது. என்னை பார்க்கின்ற மனிதர்களையும் அந்த இருளிலிருந்து அகற்றப்பட்டு ஒளிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒளியாக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. வழிகாட்டுதலாக இந்த ஒளி இருக்கிறது. குருடருக்கு மட்டுமல்ல, பார்வை இருந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கின்றவர்களுக்கும் இந்த ஒளி நமக்கு வழிகாட்டியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இது உயர்ந்த இடத்தில் வைக்கின்ற பொழுது, மேலே வைக்கின்ற பொழுது அந்த ஒளி அனைவருக்கும் படர்ந்து அனைவருக்கும் வழிகாட்டக்கூடியதாக இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உப்பும் ஒளியும் நம் வாழ்வில் யதார்த்தமாக நாம் சொல்லக்கூடிய வார்த்தை சூடு சொரணை இருக்கின்றதா என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான். சூடு என்றால் ஒளியாகும், சொரணை என்றால் அந்த உப்பினுடைய தன்மை நம்மில் இருக்கின்ற பொழுது இது யதார்த்தமாக ஒருவரை நல்வழிப்படுத்துவதும் ஒருவருக்கு நாம் வழிகாட்டுவதற்காக நாம் பயன்படுத்துகிற வார்த்தையாக இருந்தாலும் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வார்த்தை கூடி அழைக்கின்றார் என்றால் தனிப்பட்ட முறையில் நான்
உப்பாக இருக்கின்றேனா, ஒளியாக இருக்கின்றேனா, இந்த சமுதாயத்திற்கு நான் என்னை எப்படி நான் பக்குவப்படுத்தி நான் என் வாழ்க்கையில் எப்படி என்னுடைய பயணங்களை மேற்கொள்கிறேன் என்பதை தொடர்ந்து உணர்ந்து தெய்வீக திருப்பலியில் நம்மை அர்ப்பணிப்போம். நல்லாய நேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.